கல்லடிப்பட்டாலும் கண்ணடிபடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதை எல்லாமே சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரும்பாலும் இதெல்லாம் மூட நம்பிக்கை உண்மையா இருக்குமான்னு நினைக்கக்கூடியவங்க இருப்பீங்க. திருஷ்டின்னு சொன்னாலே தீய பார்வைன்னு பொருள்படுங்க. ஒருத்தரோட வளர்ச்சி பொறுக்க முடியாத பார்வைங்கிறது பெரும்பாலும் இந்த தீய சக்தின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ஆச்சரியமா கூட இருக்கலாம். மற்றவங்களுடைய பார்வை ஒரு அங்கலாய்ப்பா பார்க்கக்கூடிய பார்வை, என்ன பண்ணாலும் இவன் மட்டும் முன்னுக்கு வந்துடுறானே, ஏதாவது ஒரு வகையில தட்டு மாதிரியாவது அடுத்த நிலைக்கு வந்துடுறாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த நேரத்துல யாருக்கும் இல்லாமலாம் இல்லை. அது யாராலும் மறுக்க முடியாத உண்மைதான். நமக்கு பிடிச்சவங்களா இருக்கட்டும் பிடிக்காதவங்களா இருக்கட்டும், ஒரு வளர்ச்சியை பார்த்து இந்த நேரம் ஒரு விஷயம் ஏற்படுதுன்னா அதுக்கு பெரும்பாலும் அந்த பார்வைக்கு சக்திங்கிறது உண்டுன்னு சொல்லலாம். அந்த வகையில பாக்குறப்ப தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதிப்பு உண்டுன்னு சொல்லலாம். உங்க வாழ்க்கையில இந்த அறிகுறி எல்லாமே தென்பட்டா கண்டிப்பா இந்த நேரத்துல வாரங்கள 2 முறையாவது இந்த விஷயத்தை நீங்க செஞ்சுக்கிறது நல்லது. அந்த வகையில தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க, எந்த விஷயம் சாதகம், எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும், ஒரு சில விஷயத்துல எல்லாமே இந்த நேரம் அலட்சியமா இல்லாம இருக்கிறது நல்லது. அந்த வகையில எந்த பரிகாரத்தை நீங்க செய்யணுங்கிறதையும் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்க நிறைய அலைச்சல், கொஞ்சம் பிரச்சனை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கிறீங்க. ஒரு வேலை செய்யறதா இருந்தா கூட ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு தான் செஞ்சாகணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்களுக்கு சாதகமா இல்லைங்கிறத உண்மை. அலைச்சல் இருக்கும். இந்த நேரம் ஆரம்பத்துல எதுவாக இருந்தாலும் தடுமாற்றமா இருக்கும். ஆனா கவனம் கொடுத்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான். பல பிரச்சனை இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு பக்கபலமா இருக்கிறதா. அதனால மறக்காம குலதெய்வ வழிபாட்டை மட்டும் நிறுத்துறாதீங்க. எந்த பிரச்சனைக்கு பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம். இந்த நேரம் உங்களுக்கு எல்லாத்துலயும் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டாகும். ஆரோக்கிய விஷயத்திலயுமே கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். மற்றபடி இந்த காலகட்டங்கள்ல சின்ன சின்ன பாதிப்பு இருந்தாலுமே நிறைய நல்லது நடக்கக்கூடிய நேரமாகவும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நிறைய வருமானம் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாகும். வீட்டுக்கு தேவையான விஷயம் செய்வீங்க. புத்தாடை எடுக்கிறது, பொன்பொருள் சேர்க்கை எல்லாமே சிறப்பா இருக்குது. பண்டிகை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தேவையான விஷயங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அதற்குண்டான முயற்சி நீங்களும் செய்வீங்க. வேலை வியாபாரம் இது எல்லாமே சிறப்பா இருக்குது. ஆனா எங்க போனாலும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். வீட்டிலயா இருக்கட்டும் வெளியிலயா இருக்கட்டும், இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் நீங்க கவனம் கொடுக்குற மாதிரி தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் வாகன பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்காரணத்தை கொண்டு உங்களால் தான் முடியும், நீங்கள் தான் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு நிறைய பேர் கூப்பிடுவாங்க. ஆனால் மற்றவங்க விவகாரத்தில் தலையிடுறதை தவிர்த்துக்குங்க. பண வரவு என்னவோ உங்களால் கொண்டு வர முடியுங்க. ஆனால் பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருந்துக்கங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. ஆனால் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கணும். அதுலேயே நிறைய மனக்குழப்பங்கிறது நேரம் உண்டாகும். தொழில் வியாபாரம் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கஷ்டமாக தான் தோணும். ஆனால் வேலையில கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பா இருக்குது. நிறைய பேர் யோசிப்பீங்க இந்த வேலையை விட்டலாமா வேற வேலைக்கு போகலாமான்னு தோணும். ஆனாலுமே கொஞ்சம் பொறுமையா இருக்க பாருங்க. வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இனி அடுத்தடுத்து உங்களுக்கு சுப செலவு காத்திருக்குது. குடும்பத்திலுமே கொஞ்சம் அமைதி இந்த நேரம் ஏற்படணும்னா பேச்சுவார்த்தையில கவனம் கொடுக்க பாருங்க. வீட்லயும் சரி வெளியிலும் சரி ஒரு இனிமையா இன்முகம் கொடுத்து பேசினாவே போதும், உங்களுக்கு பாதிப்புங்கிறது இல்லை. கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் வராமலாம் இருக்காது. ஆனாலுமே கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். பேச்சுவார்த்தையில கவனம் கொடுக்கணும். மற்றபடி சிறப்பா இருக்குது. அதுவுமே பெண்களா இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் நீங்க பொறுப்பு எதுலையுமே ஏற்காம இருக்கிறது நல்லது. வெளியிலயும் சரி வீட்லயும் சரி நான் பாத்துக்கிறேன் நான் செஞ்சுக்கிறேன்னு பொறுப்பு ஏத்துக்காதீங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் சிறப்பா இருக்குது. நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும். பதவி சம்பந்தப்பட்ட விஷயம் வேலையிலுமே சிறப்பா இருக்குது. எதுவா இருந்தாலும் கவனம் கொடுக்கணும். வீண் விவகாரத்துல தலையிடக்கூடாது. இந்த விஷயத்துல கவனம் கொடுத்துட்டு வர பாருங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் தான். அதே மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல லாபம் தரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதிர்ஷ்டங்கிறது இந்த சொத்து வகையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நேரம் தான். வீட்டில் பெரியவங்களுடைய ஆதரவுங்கிறது இந்த நேரம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. எடுக்கிற காரியம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றியான அமைப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தால் கூட வீட்டில் பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு செஞ்சீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலனை தரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு உண்டாகும். அதே மாதிரி மனசெலவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த நேரம் போராட்டத்தை தரக்கூடிய வாய்ப்பாக தான் இருக்குது. இதை செய்யலாமா வேண்டாமான்னு கொஞ்சம் ஒரு விஷயத்தை
செய்யறதுக்கு முன்னாடி 1008 தடவை நீங்கள் குழம்பு போயிருவீங்க. ஆனாலுமே ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து செய்கிறது தான் ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் தொடர்ந்து வருவீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லலாங்க. அதாவது ஒரு அந்தி சாயிற நேரத்தில் நீங்கள் பொறுத்த வரைக்குமே வீட்டில் பெரியவங்களை கொண்டு குடும்பமாகவே ஒன்று சேர்ந்து கூட நீங்கள் அந்தி சாயிற நேரத்தில் நீங்கள் இந்த திஷ்டி பரிகாரத்தை செய்ய பாருங்கள். சிறப்பான பலன் கிடைக்கும். பெரும்பாலும் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த நேரம் எந்த வேலையும் செய்ய முடியல, என்னதான் நேரம் நல்லா இருந்தாலும் சரி, கிரக அமைப்பு சிறப்பாக இருந்தாலும் சரி, என்னால் சுறுசுறுப்பாக வேலை செய்ய முடியல, சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்குது, அடிக்கடி தூக்கம் வருது, ஒரு வேலையை கூட சரியாக என்னால் செய்ய முடியல, அடிக்கடி கொட்டாவியாக வருது, உடல் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது, வேலையை சரியாக செய்ய முடியல, சரியாக தூங்க முடியல, எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு விழுற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி வீட்டிலையுமே ஒன்று போனால் ஒன்று அடுத்தடுத்த செலவு, குடும்ப வாழ்க்கையில பாதிப்பு, உடம்பு சரியில்லாமல் போகிறது, இப்படி நினைக்கக்கூடியவங்க அப்படி உங்களுக்கு இருக்குதுன்னா இது பொறுத்த வரைக்குமே கண் திருஷ்டி பழக்கம் உங்களுக்கு, அதாவது உங்களை சுற்றி கண் திருஷ்டி பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த வகையில நீங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்குமே அந்தி சாயிற நேரத்துல நீங்க பெரியவங்களை கொண்டு நீங்க இந்த திஷ்டி பரிகாரத்தை சுத்திக்க பாருங்க. அதாவது எலுமிச்சங்கனியை கொண்டோ இல்லைன்னா வீட்டுல சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கடுகு கொண்டோ 3 முறை இடப்பக்கமாகவும் அதே மாதிரி வலப்பக்கமாகவும் 3 முறை நீங்க சுத்தி எரியக்கூடிய அடுப்புல நீங்க கடுகு போட்டலாம். எலுமிச்சை பழத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க முச்சந்தியில போட்டுட்டு திரும்பி பார்க்காம வரது நல்லது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் உடல்ல ஒரு சோர்வான உணர்வு இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க 10 வயசுக்கு மேற்பட்டவங்களா இருந்தா உங்க கையாலேயே உப்பு எடுத்து நீங்க குளிக்கிற தண்ணீர்ல போடலாம். அதுல எந்த தப்புமே இல்லை. கல்லுப்பு கலந்த தண்ணீர்ல குளிக்கிறது கடல் நீர்ல குளிக்கக்கூடிய பலனை நமக்கு தரும். இதை நீங்க இப்படி செய்யறது நல்லதுங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், வரக்கூடியவங்க எல்லாருடைய பார்வையும் ஒரே மாதிரி இருக்காதுல. வீட்டுக்கு வரக்கூடியவங்க நம்மளால சொல்ல முடியாது யாருடைய பார்வை எப்படி இருக்குதுன்றதுனால எல்லாருடைய கண்ணிலையும் படுற மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணீரை நிரப்பி அதுல பூக்களை மிதக்க விட பாருங்க. இதனால திருஷ்டி பாதிப்புங்கிறது குறையக்கூடிய வாய்ப்புண்டு. அப்படி தினமுமே என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடியவங்க வீட்டுல ரோஜா செடியோ இந்த வாழைக்கண்ணோ நீங்க நட்டு வச்சு வளர்க்கலாம். ரோஜா செடியை பொறுத்த வரைக்குமே அதுல இருக்கக்கூடிய முள்ளுக்கு அந்த எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அதே மாதிரி தான் வாழைக்கண்ணு ஒவ்வொரு நொடியும் துளிர்விடக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொண்டது. அது எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. அதனால வாழைக்கண்ணை நீங்க வீட்டுல வச்சு வளர்க்க பாருங்க. இது நிச்சயம் நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பா அமைன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி பொறுத்த வரைக்குமே நீங்க செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம், ராகு காலத்துல தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. வீட்டுல குடும்ப வாழ்க்கையில பாதிப்பு இருக்குது, கணவன் மனைவி ஓயாத சண்டையா இருக்குது, ஒரு ஆயுள் ஆரோக்கியத்தை பத்தின பயம் இருக்குது, குடும்ப வாழ்க்கையில ஏதாவது ஒரு பாதிப்பு, சொந்த பந்தம் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ராகு காலத்துல இந்த செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல, வெள்ளிக்கிழமை நாட்கள்ல, ஞாயிற்றுக்கிழமை நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்க துர்க்கைக்கு தீப ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது. ஏன்னா ராகுக்கு உரிய தெய்வம் பார்த்தீங்கன்னா துர்கா தேவி தான், உக்கிரமான பெண் தெய்வம். தினமுமே நமக்கு 1.5 மணி நேரங்கிறது ராகு காலம் நமக்கு கிடைக்குது. ராகு காலம் யமகண்டன் சொன்னாலே இந்த நேரத்துல நல்ல காரியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த நேரத்தை விட சக்தி வாய்ந்த விஷயங்கிறது வேற எதுக்குமே இல்லைங்க. இதை நீங்க நம்பிக்கையோடு செஞ்சா போதும். நீங்க நம்பிக்கையோடு செய்யக்கூடிய விஷயம் தான் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புண்டு. அதை பொறுத்த வரைக்குமே நீங்க ராகு காலத்துல இந்த செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல, வெள்ளிக்கிழமை நாட்கள்ல, ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல ராகு காலத்துல துர்கா தேவிக்கு, காளி தேவிக்கு, அதாவது வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய காளி கோவிலுக்கு நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. தீப ஏற்றி வழிபாடு செய்யறப்ப காளி தேவிக்கு செந்நிற மலர்களால நீங்க அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யலாம். அப்படி அர்ச்சனை செய்யறப்ப குங்குமத்தால் நீங்க அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்ய பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில உண்டாகும். குடும்பத்திலுமே நல்லது நடக்க தொடங்க வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நட்சத்திர ரீதியா தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை இந்த காலகட்டங்களில் நீங்க தொடர்ந்து பெற போறீங்கிறது நம்ம பார்க்கலாங்க. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொழிலில் எந்த பாதிப்பும் இல்லை, நிறைய வாய்ப்பு காத்திருக்குது. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. மனசை பொறுத்த வரைக்குமே ஒரு குழப்பம் இல்லாமல் சந்தோஷமாக வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பு தாங்க. குழப்பம் வேண்டாம், எதுவாக இருந்தாலும் தீர்க்கமாக முடிவெடுத்து செய்ய பாருங்க, சிறப்பாக இருக்குது. நண்பர்கள் வகையில் இந்த நேரம் உங்களுக்கு ஆதரவு கிடைக்குங்க. அதனால உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். குடும்ப வாழ்க்கையிலையும் பாதிப்புங்கிறது இந்த நேரம் இல்லை. எடுக்கிற முயற்சி வெற்றியாகும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே பண விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். கொடுக்கல் வாங்கல கவனம் கொடுக்கணும். சரியா தூங்க முடியல, கனவு பிரச்சனை அதிகமா இருக்குது, நல்லா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கக்கூடியவங்க இருப்பீங்க இந்த ராசிக்காரங்க, இந்த நட்சத்திரக்காரங்க. நீங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்க பாருங்க, தூங்க பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். தேவையில்லாத குழப்பத்தை விடுறது நல்லது, தேவையில்லாத கற்பனை விடுறது நல்லது. எதை பேசினாலும் இந்த காலகட்டம் பிரச்சனை தருவாங்க. அதனால பேச்சுல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. முடிஞ்ச வரைக்குமே அதிகமா யாருக்கிட்டையும் நெருக்கம் காட்டாம இருக்கிறது நல்லது.
உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே சிறப்பு தாங்க. வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில பாதிப்பில்லை, நண்பர்கள் வகையிலும் பாதிப்பில்லை, எதிரிகள் தொல்லை இல்லைங்க. இந்த நேரம் எதிரி தொல்லை தந்தாலும் நீங்க தான் இந்த நேரம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீதிமன்ற விஷயம், வம்பு வழக்கு இது எல்லாமே இந்த நேரம் பாதிப்பு தராது. தந்தை தாய் வழி உறவு வகையில சிறப்பா இருக்குது. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் பாதிப்புல சிறப்பான நேரம் தான். நீங்க கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். ஒரு சோம்பேறித்தனத்தை விட்டுட்டாலே போதும். இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது. எதுவா இருந்தாலும் 6 முறை யோசிச்சு செய்ய பாருங்க. இந்த நேரம் வெற்றியான நேரம் தான். முடிஞ்ச வரைக்குமே மன அமைதி பெறணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய சிவ ஆலயத்துக்கு போய் நீங்க வழிபாடு செய்ய பாருங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா தான் இந்த சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே.